ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றதை அந்த கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் அலிநகர் தொகுதியின் வெற்றி தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதற்கு காரணம் 25 வயதேயான 2K தலைமுறையைச் சேர்ந்த மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில் வெற்றி பெற்று இந்தியாவின் இளம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். யார் இந்த மைதிலி தாக்கூர்? அரசியலுக்குள் நுழைந்தது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பீகார் மாநிலம் மதுபானியில் 2000ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி மைதிலி தாக்கூர் பிறந்தார். 4 வயதிலிருந்தே மைதிலி தாக்கூர் தனது தாத்தாவிடமிருந்து பாடல் கற்றுக்கொண்டு வந்துள்ளார். 6 வயதில் மைதிலி தாக்கூரின் பாடும் திறமையை அறிந்த அவரது தந்தை மகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே குடும்பத்தோடு டெல்லிக்கு குடிபெயர்ந்தார். நாட்டுப்புற பாடல்களையும் பக்தி பாடல்களையும் பாடி வந்த மைதிலி தாக்கூர் 11 வயதிலேயே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அதில் சில விருதுகளையும் வென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவருக்கு பாலிவுட்டில் பாடல்கள் பாட வாய்ப்புகள் கிடைத்த நிலையில் இவரின் பாடல்கள் வைரலாக பரவி பிரபலமாக மாறினார். நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கு பிறகு இந்தி திரைப்பட இசையிலிருந்து விலகுவது குறித்தும் பாலிவுட் சினிமாவை அநீதியான கலாச்சாரம் என்றும் பகிரங்கமாக தெரிவித்தார். பின்னர் சில வருடங்கள் கழித்து அஜய் தேவகன் படத்திற்கு மைதிலி தாக்கூர் பாடல் பாடி மீண்டும் என்ட்ரி கொடுத்தார். மைதிலி தாக்கூர் என்ற யூடியூப் தளப்பக்கத்தை உருவாக்கி அதில் நாட்டுப்புற பாடல்களையும் பக்தி பாடல்களையும் அவர் தொடர்ந்து பாடி வந்தார். யூடியூபில் இவர் 5 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை வைத்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு மைதிலி தாக்கூரை தேடி வந்தது. அதில் பங்கேற்று பக்தி பாடல்களை உருக்கமாக பாடி பலரது மனங்களில் இடம் பிடித்தார். 2024ஆம் ஆண்டிற்கான கலாச்சார தூதர் விருதை இந்திய பிரதமர் மோடியின் கைகளால் வாங்கினார் மைதிலி தாக்கூர். பின்னர் மைதிலி தாக்கூர் அரசியலில் நுழைந்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியிலும் இணைத்துக் கொண்டார். பீகார் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கான 2ஆம் கட்ட பட்டியலை பாஜக அறிவித்த போது அதில் மைதிலி தாக்கூர் இடம்பெற்றார். இது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அலிநகர் தொகுதியில் மைதிலி தாக்கூர் போட்டியிட்டார். அவர் 63 வயதான அரசியல் அனுபவம் மிக்க RJD கட்சியைச் சேர்ந்த வினோத் மிஸ்ராவை எதிர்த்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வெற்றி தோல்வியை தாண்டி என் மக்களின் உள்ளங்களை நான் சம்பாதித்து உள்ளேன் என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் வாக்கு கேட்டு சென்ற போது தெரிய வந்ததாக மைதிலி தாக்கூர் உருக்கமாக தெரிவித்திருந்தார். தற்போது வாக்கு எண்ணிக்கை வெளியான நிலையில் 11,730 வாக்குகள் வித்தியாசத்தில் மைதிலி தாக்கூர் வெற்றி பெற்று அலிநகர் தொகுதியின் MLA ஆகியுள்ளார். இந்த வெற்றி மூலம் இவர் இந்தியாவின் இளம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த வெற்றி குறித்து பேசிய மைதிலி தாக்கூர், இது எனக்கு கனவு போன்று உள்ளது. மக்கள் என் மேல் மிகுந்த எதிர்பார்ப்போடு உள்ளார்கள். என் தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்ததை நிச்சயம் செய்வேன். என் தொகுதி மக்களுக்காக அவர்களது மகளாக சேவை செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.